வணக்கம் நேயர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சிக்காக பாலச்சந்தர். நம்ம அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா 27 வயதுக்கு ஒரு இளைஞர் வந்திருக்காரு. அவர் யார் பார்த்தீங்கன்னா நுட்பம் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அகாடமியோட நிறுவனர். அவர் பார்த்தீங்கன்னா ஆனந்த் ராஜமாணிக்கம். அவர் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எளிய முறையில் இந்த மென்பொருளை எப்படி கற்றுக்கிறது, எப்படி அதில் வந்து ஒரு முதலாளித்துவமாக நம்ம ஆகுறது, எப்படி சொந்தமாக ஒரு தொழில் முனைவர் ஆகிறது பற்றி நம்ம அரங்கத்தில் பேச வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த நுட்பம் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங் நுட்பம்ன்ற தமிழ் பேர் வச்சிருக்கீங்களே சார், அதுக்கான காரணங்கள்? அதற்கான காரணம் ரொம்ப எளிமையான காரணம் சார். எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஆங்கிலம்னு தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். எந்த ஒரு துறை எடுத்தாலும் வெள்ளையர்களை வந்துட்டு ஒரு வியந்து பார்க்குற ஒரு தன்மை நம்ம கிட்ட ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆர்வம் அதிகம். அதே மாதிரி இப்போ ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா நம்மளோட தமிழ் மொழி உலகளாவிய அளவில் வந்து பெரிய லெவலில் போய் ரீச் ஆகணும், போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். சரிங்களா? அதனால இப்போ ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கு, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்க பேர்லாம் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பேரும் நாலு பேர் தெரியும் போது தமிழை ஒரு 4 பேர் பேசுவாங்களே, உலகத்தில் எல்லா மொழி பேசுகிறவங்களும் தமிழை பேச வேண்டிய சூழ்நிலையை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு எண்ணம் சார். அதனால அப்படி வச்சு கண்டிப்பாக சார், இது வந்து மிகப்பெரிய உயர்ந்த நம்பிக்கைன்னே சொல்லலாம். ஏன்னா நுட்பம் அகாடமி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி பல உச்சத்தை தொடும்போது நம்மளோட பேர் தமிழ் வாங்கின ரெஜிஸ்டர் ஆகுன்ற விஷயம் சொல்கிறீங்க சார். சார், இப்போ இந்த நுட்பம் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அகாடமியில் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறீங்க சார்? சார், இப்போ நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ வந்து .NET, ஜாவா, டெஸ்டிங், பிக் டேட்டா அப்படிங்கிற துறைகளை பற்றிலாம் சொல்லிக் கொடுக்குறேன். இதில் முக்கியமான என்னோட நோக்கம் என்னென்னா, இப்போ இந்த காலகட்ட சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரைனிங் அகாடமிஸ் இருக்குது. நான் எந்த ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஒரு 4-5 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி ஒருத்தவங்களுக்கு என்ன நாலேஜ் வருமோ அந்த ஒரு நாலேஜை ஒரு கல்லூரி காலகட்டத்திலேயே பசங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட் பண்ண வேணும். அதை வந்து அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்திலேயே சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு தொழில் முனைவோராக மிக சின்ன வயசுலேயே ஆகிட முடியும். சரிங்களா? இப்போ பெரிய நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் 20-25 வயசில் தொழில் ஆரம்பித்தவங்க இன்றைக்கி உலகளாவிய உயரத்தில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களோட ஆரம்ப கட்டத்தை பார்த்திங்கன்னா வெறும் 20-25 வயசில் ஆரம்பித்தவங்க தான். ஸோ அந்த மாதிரி வயசில் நம்ம பசங்களை பண்படுத்தி அவங்கள வந்து ஒரு தொழில் முனைவர் ஆக்கணும். இந்த ஒரு இண்டஸ்ட்ரி வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லாமல் வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கான என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அவங்கள வந்து செய்ய வைக்கணும். அதுக்கு மிகப்பெரிய 2 தடைகள் இருக்குது சார். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடை வந்து பார்த்திங்கன்னா பயம். முதல்ல பயம். அந்த பயம் எதனால் வருது அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு விஷயம் தெரியலை. நான் 22 வருஷமாக படிச்சிருக்கேன். நான் வந்து இப்போ ஸ்கூலில் முடித்தேன், காலேஜ் முடித்தேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எல்லாரோடையும் கூட்டமாக மந்தையோட மந்தையாக நானும் ஒரு வேலைக்கு போய் ஒரு 4-5 வருஷத்தில் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு ஒரு கார் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம எல்லாரும் தள்ளப்பட்டுறோம். இந்த நம்ம இந்திய இளைஞர்கள் முக்கால்வாசி பேர் அப்படி தள்ளப்பட்டுறாங்க. முக்கால்வாசி இல்லை, 95% எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் அந்த மாதிரி தள்ளப்பட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் ஒரு கல்லூரி முடிச்சு ஒருத்தன் வெளில வரும்போது எனக்கு இது தெரியும், என்னால் இது பண்ண முடியும். ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேருங்க, நண்பர்கள் சேர்ந்து கூட்டம் சேர்ந்தாங்கன்னா என்ன வேணால் செய்யலாம். ஸோ அப்போ 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு புது முயற்சி ஒன்று எடுங்க. அந்த புது முயற்சி ஆரம்ப கட்டத்தில் பல தடைகள் வரலாம், ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் கட்டாயமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும்போது ஒரு 100 தொழிலதிபர்கள் உருவாக்குறேன் அப்படின்னா 50 பேர் கட்டாயமாக பெரிய ஆளாயிடுவான், 2 பேர் உலகத்தையே ஆள்வான். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி நீங்கள் வந்து இந்த 25 வயசில் வந்து தொழில் ஆரம்பிச்சிடலாம், உலகாவில் இருக்க மாதிரி நீங்களும் அதே மாதிரி அந்த 27 வயசில் ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த கேப்டன் சார் உங்களை வாழ்த்துறோம், நீங்களும் அந்த நிலைமைக்கு வருவீங்க அப்படின்னு. சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது பார்த்தோம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கணும்பா, அதெல்லாம் வந்து படித்தவங்க சம்பந்தம் அப்படிப்பட்டதான் விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு என்ன தகுதி இருந்தால் நம்மளும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், இல்லை நீங்கள் சொல்லும்போது சாஃப்ட்வேரில் தொழில் முனைவராக ஆகிறது எப்படி சார்? அதாவது இப்போ வேலைக்கு போகு அப்படின்னு சொல்லும்போது தான் சார் உங்களுக்கு தகுதி அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. தகுதி அடிப்படையே எப்படி அப்படின்னா, நம்ம எப்போ ஒருத்தவங்க கிட்ட தொழிலாளியாக சேர்றோமோ அப்போ தான் அவன் வந்து தகுதி சொல்கிறான். நீங்கள் வந்து இன்ஜினியரிங்காக இருக்கணும், இல்லை MCA படிச்சிருக்கணும், 10ஆவதுலேருந்து ஒரு 70% மார்க் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா பேசிஸ் அவன் வைக்கிறதுக்கு காரணமே என்னென்னா எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக தான். இப்போ வந்து நான் வந்து பிஇ கேண்டிடேட்ஸ்க்காக நான் வந்து இன்டர்வியூ நடத்துகிறேன் அப்படின்னா ஒரு 2000 பேர் வந்துட்டாங்க, எனக்கு வெறும் 100 பேர் தான் தேவை. அப்படிங்கிற பட்சத்தில் நான் முதல்ல என்ன செய்வேன் அப்படின்னா, யாரெல்லாம் 80% மார்க் எடுத்துக்கலாம் அவனை மட்டும் உள்ள அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு எந்த தகுதியும் கிடையாது சார். அந்த துறையை சம்மந்தப்பட்ட ஒரு அறிவு மட்டும் போதும். அதேமாதிரி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு பிரமிப்பான விஷயம்லாம் இல்லை. எதுவுமே நம்ம வந்து உள்ளே போகாமல் வெளியில் நின்று பார்க்குற வரைக்கும் தான் அச்சமே. உள்ளே எப்போ போக ஆரம்பிச்சிட்டோமோ அதுக்குள்ளே நம்ம இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஈஸியாக வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையான முறையில் கற்றுக்க முடியும். அந்த எளிமையான முறையில் சொல்லித்தர விஷயத்தை தான் நான் சொல்லித்தரேன். இப்போ எப்படின்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு 100 நாள் வந்து ஒரு 100 நாள் தொடர்ச்சியாக நான் வந்து நீச்சல் அடிக்கிறது எப்படிங்கிற ஒரு புக்கை பற்றி ரொம்ப நாளாக 100 நாளாக படிச்சுக்கிட்டே இருக்கேன். 101வது நாள் அந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் கடலில் குதிச்சு நான் நீச்சல் அடிச்சிடுவேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. சத்தியம், வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 100 நாள் அந்த பயிற்சியை வந்து முதல் நாளிலேருந்தே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
கடலில் இறக்கி விட்டுறேன். கடலில் இறங்கு, முதல் நாளே கடலில் இறங்கு, நீச்சல் தெரியாதா இறங்கு, எதுவுமே கற்றுக்கணுன்னா இறங்கி செஞ்சு தான் ஆகணும். ஸோ அப்போ முதல் நாளே கடலில் இறங்கினா அந்த 100 நாள் அவன் படிச்சுட்டு வந்தவன் நீச்சல் அடிக்கிறதுக்கும் 100 நாள் வந்துட்டு கடல்லே இருந்தவன் நீச்சல் அடிக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் தான். அந்த மாதிரி ஒரு மென்பொருளை வந்து எந்த வகையில் எளிமையான முறையில் நம்ம வந்து சொல்லித்தர முடியுமோ அதற்கான எளிமையான வழிமுறைகள் எல்லாத்தையும் தேடி நான் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுத்துருக்க எடுத்துக்காட்டே வந்து நீங்கள் யார் எப்படியாப்பட்ட உங்களை பின்னணியிலேருந்து வந்திருக்கீங்கன்றது தெரியுது. ஆனால் நீங்கள் மாதிரி ஒரு பாமரனுக்கும் புரியுற மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேரை பற்றி நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க சார். சார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா மண்பொருளை நம்பி இருக்கிறோமோ இல்லையா, இந்த மென்பொருளை நம்பி இருக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு. இப்போ அது மாதிரி வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்குற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ எந்தெந்த துறையெல்லாம் சார்ந்திருக்காங்க, எப்படி அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகிறாங்க? இப்போ அதாவது ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது சார். அப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு தொழிலாளி ஆகணும், அதுக்கு அடுத்து வந்து ஒரு சுய வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்கணும், அதுக்கப்புறம் பெரிய தொழில் முதலையாகணும், அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய முதலீட்டாளர் ஆகிடுவீங்க. அதுதான் வந்து ஒரு கோட்பாடு. இப்போ என்ன கோட்பாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல ஒரு தொழிலாளர் இருக்கும்போது ஒருத்தவங்க கீழே வேலை செய்கிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தொழில் முனைவர் ஆகும்போது, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு ஆகும்போது என்னோட உழைப்பு ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு 4 நாள் நான் வந்து என்னோட அலுவலகத்துக்கு போக இருந்தேன்னா அலுவல் பணிகள்லாம் அப்படியே நின்று போயிடும், முடங்கி போயிடும். ஆனால் அதுவே ஒரு பெரிய தொழில் முதலியாக இருந்தாங்கன்னா அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு வேலை போய்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சில ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு உணவகத்துலலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு அவங்களோட கிளைகள் இருக்கும். ஆனால் எந்த கிளையில் போய் சாப்பிட்டாலும் அந்த காஃபி ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. அதுக்கு என்ன காரணம்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சமையல்காரங்க, எங்கேயுமே ஒரே ஆள் கிடையாது. அப்போ எப்படி வந்துட்டு எல்லா இடத்துலையும் காஃபி ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதற்கான அந்த சிஸ்டம் தான். இந்த லெவலில் டிகிரியில் பால் இருக்கணும், இந்த டிகிரியில் சக்கரை இருக்கணும், இந்த டிகிரியில் வந்து காஃபி டிகாக்ஷன் இருக்கணுங்கிற சிஸ்டத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதுனால தான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி குவாலிட்டி கொடுக்க முடியும். அது எப்போ முடியும் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய தொழில் முதலே ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து 1,00,000 பேர் வேலை செய்வாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரேம் பண்ணி கொடுக்கும்போது கட்டாயமாக தொழில் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது தான் வந்து இந்த முதலீடு. நம்ம இப்போ இந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி முதலீடுலாம் வந்து இவ்வளோ பெரிய தொழில் முதலீடு நம்ம கம்பெனி சார்பில் ஸ்டாக் போடுறோம், பெரிய லெவலில் இந்த காலாண்டில் இவ்வளோ வருமானம், இந்த அரையாண்டில் இவ்வளோ வருமானம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இந்த ஒரு ஹைரார்கி, இந்த மாதிரி ஒரு அமைப்பை பேஸ் பண்ணி போகும்போது தான் நம்ம வந்து பசங்களை பண்ண முடியும். நான் அதனால் என் பசங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, முதல் கட்டம், அதாவது அந்த முதல் கட்டம் அந்த வேலை செய்கிறது, எம்ப்ளாயியாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. நீ எம்ப்ளாயியாக இருந்துட்டும் தொழில் ஆரம்பிக்கலாம், இல்லை எம்ப்ளாயி இல்லாமல் கூட தொழில் ஆரம்பிக்கலாம். அந்த எம்ப்ளாயியாக இருக்கிறது எதுக்காக அப்படின்னா அந்த விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக. அதுக்காக தான் நான் சொன்னேன், அந்த 4-5 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க எந்த விஷயத்தை கற்றுக்குறாங்களோ அந்த விஷயத்தை கல்லூரியிலே நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அவனுக்கு அந்த வேலை பார்த்த அனுபவம் தானாக வந்துடுது. கண்டிப்பாக. அப்போ அதுக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கும்போது அவன் தொழில் முனைவர் ஆகிறது, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக வருது. அப்போ 4-5 வருஷம் கழிச்சு ஒரு கணிசமான நல்ல சம்பளத்தோட ஒரு நல்ல வருமானத்தோடு இருக்கவங்க 4-5 வருஷம் கழிச்சு திடீர்னு தொழில் இறங்குறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இருக்கிற சம்பளத்தை விட்டுட்டு எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே மென்டாலிட்டி இருக்கும். அப்போது அந்த விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லிக் கொடுக்கும்போது கல்லூரி முடிச்சு வெளியில் வந்தோடனே அவங்களால வந்து கட்டாயமாக ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும். கண்டிப்பாக. அப்போ அந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு கட்டத்தை வந்து நம்ம அப்படியே தூக்கிட்டு டைரெக்டாகவே பசங்களை வந்துட்டு தொழில் முனைவோருக்காக ஆக்கிடுறோம். அதுக்கப்புறமா அவன் வந்து அந்த பெரிய தொழில் முதலி ஆகிறது, அப்புறம் முதலீட்டு ஆகிறது. இந்த ஒரு அமைப்பில் போனாங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து எல்லாரையும் நம்ம வந்து முதலாளிகள். சார் நான் கேட்கணுன்ற கேள்வி ஒன்று நினச்சிருந்தா அதை நீங்களே வந்து அது பதிலாக சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ 27 வயசு தான் ஆகுதுன்றீங்க. பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து எல்லாரும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், அதுவும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க நல்ல விதமாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுலேருந்து அது மாதிரி துறையிலேருந்து நீங்கள் இன்னும் இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த நுண்ணறிவு வச்சு இன்னும் பல கம்பெனிக்கெலாம் நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எப்படி வந்து இது மாதிரி வந்து நுட்பம் அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? என்னன்றதை விட எப்படி அந்த தைரியம் வந்தது அதை பற்றி? சரிங்க சார், நான் அதை எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ஒரு சமூக பிரச்சனையை அலசி ஆராயிறது வந்து எல்லாமே இந்த முகநூலில் தான். எல்லாருமே அதுலேயே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறதோட முடிச்சிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்னோட கருத்துக்கள் வந்துட்டு அதில் பதிவேற்றதோட முடியறது கிடையாது. நம்ம வந்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழணும் அப்படிங்கிறது வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அப்போது என்னோட கருத்துக்களை வந்து சும்மா வந்து ஒரு எழுத்து வடிவில் நான் கொடுக்கறதோட என்னோட இந்த பொறுப்பு முடிஞ்சு போகிறது கிடையாது. அதையும் தாண்டி அதை செயல் வடிவத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட இது. இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அவங்கள குத்தம் சொல்கிறது, இவங்களை குத்தம் சொல்கிறது, எல்லாரையுமே நம்ம வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து குத்தம் சொல்ல பழகிட்டோம். கண்டிப்பாக. அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, இந்த அமைப்பு உனக்கு பிடிக்கலையா அதை மாற்று அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அதை மாற்றுறதுக்கான முதல் கட்ட முயற்சி தான் சார் இது. இப்போ வந்து என்ன பிரச்சனை, ஒருத்தவங்க வந்துட்டு வயிறு சரியில்லாமல் வாந்தி எடுக்கிறான்னா நம்மளோட பிரச்சனை என்னவா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவன் வாயில் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறோம். கண்டிப்பாக. அவன் வாந்தி எடுத்ததுக்கு பிரச்சனை வாயில் இல்லை, வயிற்றில் இருக்குது. அப்போ வயிற்றை பார்க்கணும், அடுத்த தலைமுறையை மாற்றணும், அடுத்த தலைமுறையோட கல்வி முறையை மாற்றணும்,
அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள பண்படுத்தி ஒரு ஒழுக்கமானவங்களை வளர்த்து கொண்டு வந்தோம்னா கட்டாயமாக இன்னும் ஒரு 50-100 வருஷத்தில் இந்தியா வந்து நல்ல நாடாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சார். உங்கள் பேருக்கு பின்னாடி ஆனந்தம் ராஜமாணிக்கம் அவர் தான் வந்து உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லி இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கான்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த துறையை வந்து இப்போ உங்கள்கிட்ட வர மாணவர்கள் வந்து எந்தெந்த துறைக்கெலாம் அவங்க போகலாம்? இப்போ குறிப்பாக ஏதாச்சும் சொல்ல முடியுமா சார்? இப்போ ஒரு தொழில் சார்ந்து இப்போ இந்த விஷயத்தில் அவங்களோட பங்களிப்பு என்ன மாதிரி இருக்கும், அவங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு அதில் போவாங்கன்னு சொல்ல முடியுமா சார்? அதாவது சார் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா மென்பொருள் துறையில் வந்துட்டு இப்போது இன்றைக்கி நம்ம ஒரு நாளுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய எது பயன்படுத்துகிறோமோ எல்லாத்துலேயுமே மென்பொருளோட பங்கு இருக்குது. அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப டெக்னிக்கலாக டெக்னாலஜிக்கலாக மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொல்லிக்கிட்ட பசங்க வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு செயலி உருவாக்குறதுக்கோ ஒரு ஆப் உருவாக்குறதுக்கோ ஒரு வெப்சைட் வெப் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி உருவாக்குறதுக்கோ புதுசாக ஒரு இன்னோவேட்டிவ், அதாவது நான் இதில் முக்கியமாக பசங்களுக்கு முன்வைக்கிறது என்னென்னா ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று நான் கேள்விப்படுறேன். என்னன்னா ஒரு பெரிய வந்து எப்படி சொல்கிறது, இந்த பகிரி இருக்குங்க இல்லையா, இந்த மெசஞ்சர்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்தியாவில் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் வந்து அந்த மாதிரி ஒரு பகிரியை கண்டுபிடிச்சி அது வந்து பெரிய லெவலில் போய் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறனால ஒரு மனமுடைஞ்சு போனதாக ஒரு பேட்டி சொல்லியிருந்தார். என்னோட என்னன்னா யாராவது ஒருத்தங்க ஒரு விஷயத்தை முன் வச்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னா அது வந்து எப்போதுமே வந்து எடுபடாது. கண்டிப்பாக. இப்போது ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க பெரிய நடிகர்கள் மாதிரி பேசலாம், ஆனால் அது நடிகர்கள் ஆகிட முடியாது. நீங்கள் வந்து எப்போவுமே இன்னொருத்தவங்களை இமிட்டேட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு பி த ஒன் ஹூ ப்ரொசீட்ஸ் இட். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் கொண்டு போகிற ஆள் நீங்களாக தான் இருக்கணும். கண்டிப்பாக. ஸோ அப்போ அந்த புது ஐடியாஸ் அதை தான் இப்போ என்னால் வந்து என்னோட ஒரு ஐடியா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட ரொம்ப நாள் தாகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தமிழில் ஒரு மென்பொருள் மொழியை கண்டுபிடிக்கணும், ஒரு சாஃப்ட்வேர் லாங்குவேஜ், ஜாவா .NET அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தமிழில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் கண்டுபிடிக்கணுங்கிறது என்னோட ஒரு நான் லைஃப் டைம் கோலாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எதுக்காக இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போது ஜாப்பனீஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க சார். எல்லா கம்பெனிஸ்லையும் முக்கால்வாசி பெரிய கம்பெனிலலாம் ஜாப்பனீஸ் கிளைண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை பண்ணுறவங்க கிளைண்ட்டு கூட பேசணும், கிளைண்ட்டு கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ அந்த இன்ட்ராக்ட் பண்ணுற சூழ்நிலையில் அவங்க இங்கிலீஷில் அவங்கக்கிட்ட பேச முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க இங்கிலீஷ் கற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஜப்பான் தொழில்துறையில் நம்பர் 1, தொழில்துறை நம்பர் 1. ஆனால் ஜப்பனீஸ்காரங்க வந்துட்டு இங்கிலீஷ் கற்றுக்க மாட்டாங்க. நம்ம அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு அந்த ப்ராஜெக்டில் நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா முதல்ல ஜப்பனீஸ் மொழியை கற்றுக்கிட்டு தான் அந்த ப்ராஜெக்ட் உள்ளே போக முடியும். ஓகே. அப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா அவன் உலகத்திலே தொழில்துறை நம்பர் 1 இருக்கான், ஆனால் அவன் எல்லாருமே பேசுகிற ஆங்கிலத்தை பேசலை. அவன் வந்து அவனோட கலாச்சாரத்தை, அவனோட மக்களை, அவனோட மொழியை ரொம்ப பெரிய உயர்வான இடத்துல வச்சுருக்கான். அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 மாநிலங்களில் இருக்கிற ஒருத்தவங்களும் அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட மொழியை வந்து ஒரு உயர் மட்டத்தில் வச்சு அது மேலே ஒரு மரியாதை வச்சு செயல்படுத்தி போகும் பொழுது நம்மளோட வளர்ச்சி தானாகவே நடக்கும். கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி நான் என்ன முயற்சியில் இருக்கேன்னா இப்போ அந்த தமிழில் ஒரு மென்பொருள் மொழி ஆரம்பிக்கணும், அது என்னால் முடியும். அதே மாதிரி என்ன வேண்டும் என்கிட்ட படிக்கிற பசங்களை ஒரு நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களையும் சேர்த்து வச்சு ஒரு மொழியை உருவாக்கி உலகத்தில் இருக்கவங்களை தமிழ் பேச வைக்கணும் அப்படிங்கிறது அதுக்கான சின்ன முயற்சி தான் சார் இது. கண்டிப்பாக சார். உங்களோட வார்த்தைகள் மட்டும் இல்லை சார், உங்களோட நோக்கமும் வந்து மிக உயர்ந்த கொள்கைகளோட நோக்கமாக இருக்குது. நிறைய விஷயம் இந்த உரையாடல எனக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. நேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன முதலீடு தேவைப்படும் சார்? இப்போ வந்து ஒரு மென்பொறியாளர் ஆகணும், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எல்லாருக்கும் அதுதான். இப்போ வந்து ஒரு சிறு தொழில் பண்ணுறவங்க கூட வந்து ஒரு முதலீடுன்னு தேவைப்படுது. இப்போ இது மாதிரி உள்ளவங்களுக்கு எப்படி ஒரு முதலீடுன்னு தேவைப்படும் சார்? முதலீடு அப்படிங்கிறத விட சார் நான் என்ன கேட்டிங்கன்னா விவேகானந்தர் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு தொழில் ஒரு விஷயத்தை இந்த ஒரு தொழிலோ இல்லை ஒரு புது விஷயமோ நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட வந்துட்டு நல்ல சூழ்நிலை இல்லை, என்கிட்ட நண்பர்கள் இல்லை, என்கிட்ட வழிகாட்டுறவங்க யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை நம்ம முன்வைக்கும் போது நம்ம தேங்கி நின்றுவோம் சார். அப்படி நின்றுவோம். முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வம் வந்ததுக்கப்புறம் அந்த ஆர்வத்துக்கான முயற்சி என்னங்கிறத தேடி போகணும். நான் இதை செய்யணும்னு எனக்கு ஆர்வம் வந்துருச்சு, சும்மாவே அதை செய்யணுன்ட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு நான் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் சரி வராது. அதை கற்றுக்கிறதுக்கான முயற்சி என்ன, அந்த விஷயத்தை முதல்ல கற்றுக்குங்க, அதுக்குள்ளே போய் கற்றுக்கிட்டது அப்புறமா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் முன் வச்சிங்க அப்படின்னாலே உங்களோட கருத்துக்களை பார்த்துட்டே உங்களை சுற்றி உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக. அது என்னோட அனுபவத்தில் நான் உணர்ந்தது. கண்டிப்பாக. இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் முன் வச்சு நான் வந்து என்னோட கோட்பாடுகள் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பி எனக்காக வந்து என் நண்பர்கள் வந்தாங்க, அவங்க வந்து அது முதலீடு பண்ணாங்க, நாங்கள் ஆரம்பித்து அதை கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கோம். அது மென்பொருள் துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு முதலீடு வேணும் அதெல்லாம் தேவையில்லை சார். ஏன்னா
நிறையா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் புக் பண்ணுறது, பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது, சினிமா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில வெப்சைட்டுகள்லாம் இருக்குது. இந்த வெப்சைட்டெல்லாம் வந்து கம்பெனி ஆரம்பித்து பண்ணதில்லை சார். ஓகே. அவங்கெல்லாம் முதல்ல பண்ணிட்டாங்க. அதை பண்ணி அதை மார்க்கெட்டில் விட்டதுக்கப்புறமா நிறைய பேர் அதை எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது பெரிய லெவலில் ஒரு ரீச் ஆனதுக்கப்புறமா தான் அவங்க கம்பெனியே போட்டு ஆளை ரெக்ரூட் பண்ணி அவங்க கம்பெனி நடத்துகிறாங்க. ஓகே. அப்போ முதல்ல உங்களோட முயற்சி போதும், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இல்லை உங்கள் கூட ஒரு 2-3 நண்பர்களை சேர்த்துட்டு முயற்சி பண்ணி ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மென்பொருள் துறையில் ரொம்ப எளிமையாக நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிடலாம் சார். கண்டிப்பாக. அதுக்கு பெரிய முதலீடுங்கிறது ஒன்றும் தேவைப்படாது, என்னோட கருத்து. கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் அனுபவபூர்வம் இல்லாமல் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பாக சார். இப்போ இந்த நுட்பம் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அகாடமியில் என்னென்ன விதமான கோர்ஸ் வச்சுருக்கீங்க? அதுக்கான தகுதி என்ன சார்? என்ன தகுதி இருந்தால் அவங்க அந்த கோர்ஸை கற்றுக்கலாம்? இப்போதைக்கு வந்து நான் என்னோட முதற்கட்ட முயற்சியில் நாங்கள் வந்து இன்ஜினியரிங் படித்த பசங்க, எம்இ, அதுக்கப்புறம் பிசிஏ, எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி பசங்களுக்கு நாங்கள் இப்போ வந்து அந்த .NET, ஜாவா, டெஸ்டிங், பிக் டேட்டா அந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரு மென்பொருள் மொழிகளை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த கட்ட முயற்சியாக நான் என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா, இது நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரியே வேலைக்கு போகணுன்னா மட்டும்தான் தகுதி அவசியம், தொழில் ஆரம்பிக்கணும் தகுதி அவசியம் இல்லை இல்லையா? அதனால் இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் வந்து பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது என்னோட அடுத்த கட்ட நோக்கம். இப்போ நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது வேலை படித்து முடிச்சு 22 வயசுக்கு அப்புறமா 5 வருஷம் கற்றுக்க வேண்டிய விஷயத்தை கல்லூரியில் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கும் முன்னாடியே பள்ளிக்கூடத்துலேயே சொல்லிக் கொடுக்கணுங்கிறது என்னோட எண்ணங்கள். ஏன்னா அப்போ அவங்ககிட்டே நம்ம போய் அதில் போய் இறங்கி சொல்லிக் கொடுக்கும்போது அப்போவே அவங்க வந்து விஷயத்தை கற்றுக்கும் போது அப்போவிலேருந்து அவங்களோட முயற்சிகள் ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு பள்ளி முடிச்சுட்டு வரான் ஒரு பையன் கல்லூரி காலகட்டத்தில் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து வேலைக்கு போகணும், இல்லை வந்து குடும்பத்தை காப்பாற்றணும்னா பெரிய வந்து ஒரு எந்த அழுத்தமும் மன அழுத்தம் கிடையாது. அவனுக்கு வந்து கல்லூரிக்கு போகணும், அவ்வளோதான். அப்போ இந்த விஷயத்தையும் அவன் கற்றுக்கிட்டான் ஏற்கனவே அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஃப்ரீ டைமாக இருக்கிற டைமில் அவனே வந்து ஒரு விஷயங்களை புதுசாக செய்யறதுக்கு முற்படுவான். ஓகே. அப்போ வந்து இன்னும் நிறைய நமக்கு டைம் கிடைக்குது. நான் அந்த 20 வயசுன்னு சொன்னதை 15-16 நிறுத்திடலாம் அப்படிங்கிறது என்னோட அனுபவம். அதான் இப்போது 11 வயசில் வந்துட்டு வாரன் பஃபெட் வந்து ஒரு முதலீடு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செய்திகள் பரவுது, முகநூலில் எல்லாரும் சொல்கிறாங்க. 11 வயசில் அவர் வந்து ஒரு முதலீடு பண்ணுறாரு, இந்த பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு அப்போவே அதை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதை பற்றின ஒரு அறிவு அவருக்கு அப்போவே இருந்திருக்கு 11 வயசில். அப்போ அந்த அறிவை யார் புகட்டினா? இப்போ நம்மளுக்கு ஏன் தெரியல? இப்போ 25-26 வயசாக இன்னைக்கு வந்து பங்குச்சந்தைனா எத்தனை பேருக்கு முழுசாக தெரியும்? பங்குச்சந்தையில் என்ன நடக்குது, பங்குச்சந்தையில் என்ன பண்ணுறாங்கன்னு முழுசாக தெரியாது இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்தையுமே பள்ளிக்கூடத்திலே கற்றுக் கொடுத்துட்டோம்னா அது இளம் பருவம், அந்த சொல்லுவாங்க இல்லையா, இப்போ இளம் பயிர் முளையிலே தெரியும், அந்த மாதிரி அவங்ககிட்ட அப்பயே விதைச்சிட்டோம்னா கட்டாயமாக அதில் நல்ல ஆளுங்க பெரிய ஆளாக வருவாங்க. கண்டிப்பாக சார். அதுக்கு மாதிரி நேர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. சரிங்க. ஹலோ. ஹலோ. மேடம் வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் நதியா. நான் ராயப்பேட்டாலேருந்து பேசுகிறேன். எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. ஓகே மேடம். உங்கள் கேள்வி நம்ம ஆனந்தன் சார்கிட்ட கேட்டுக்கலாம் மேடம். சரி. சொல்லுங்க நதியா. வணக்கம் சார். வணக்கம் நதியா, சொல்லுங்க. நான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார். சரிங்கம்மா. எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு. இது எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நான் வந்துட்டு ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதான் சரி. அதனால் இப்போ சார்கிட்ட சொல்லிட்டு இருந்த மாதிரியே இப்போ மென்பொருள் துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும் போது பெரிய லெவலில் முதலீடுகள் எதுவும் தேவை கிடையாது. சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஆப்பு இல்லை வெப் அப்ளிகேஷன், வெப்சைட் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்படி தானே? ஆமாம். ஸோ அப்படி அந்த மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு ஐடியா, சரிங்களா? இப்போ நான் புதுசாக வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக இது வரைக்கும் வந்து ஒரு அப்ளிகேஷன் கிடையாது. இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷம் கூட இருக்காது, சரிங்களா? ஸோ அப்போ அந்த விஷயம் புதுசு. இதே மாதிரி ஏதாவது ஒரு புதிய யோசனையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு செயலி, ஒரு ஆப்பையோ, ஒரு வெப் அப்ளிகேஷனையோ, ஒரு வெப்சைட்டையோ நீங்கள் உருவாக்குனாலே போதும். அந்த அப்ளிகேஷனோட ஒரு ஒர்த்து நல்லா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு அதுலேருந்து ரெவன்யூ வர ஆரம்பிச்சிடும், அதுலேருந்து வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அது வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சுலபமாக அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வேலையாட்களை போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு நிறுவனமாக நடத்த ஆரம்பிச்சிடலாம். நதியா, இது வந்து ரொம்ப பெரிய முதலீடு தேவை, நான் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகள் எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஓகே மேடம். உங்கள் கேள்விக்கு நன்றி. நன்றி. சாரோட நம்பர் தெரியல தெரிஞ்சது மெயில் பயன்படுத்திக்கோங்க சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தொழில், இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அதிக மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா வந்து அவங்கள மாதிரி சம்பாதிக்க முடியாது, அவங்கள மாதிரி உடம்பை கெடுத்துக்க முடியாது, ஏன்னா தூக்கம் இல்லாமல் பல விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அது மாதிரி காலகட்டத்துக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது தொழில் முனைவரானா என்னென்ன சௌரியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சார்? தொழில் முனைவரானா சௌரியங்களோட சங்கடங்கள் அதிகம் சார். சங்கடங்கள் அதிகம். என்னன்னா அது
நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ தொழில் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கும் அப்படின்னா வேலைக்கு போகிறோம். அதில் ஒரு வேளை வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கலாம், அதனால் கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கலாம், அழுத்தங்கள் இருக்கலாம். அதை தாண்டி இங்கே வெளியில் வரும்போது எல்லாமே நம்மளா செய்யணும். சவால்கள் அதிகம். நீங்கள் இறங்கி வந்துட்டு ஒரு விஷயத்தை ஒருத்தவங்களையும் போய் பார்க்கறதுக்கு காத்திருக்கணும். ஒரு வாய்ப்புக்காகவும் காத்திருக்கணும். இந்த வாய்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம் சார். அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி பல தோல்விகளை சந்திச்சு அதுக்கு பண்பட்டு இருக்கணும். கண்டிப்பாக. என்னைய நான் வந்து பொதுவாக வந்து மாணவர்கள்ட்ட பேசும்போது ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வது உண்டு. என்னென்னா அந்த பயத்தை போக்குறதுக்கான வழி என்ன? இப்போ காலகட்டத்தில் நிறைய பேய் படங்கள் வருது இல்லைங்களா? அந்த பேய் படத்தை ஒரு உதாரணமாக நான் பசங்க கிட்ட சொல்லும்போது என்னென்னா, ஒரு பேய் படத்தை நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமான பயமுறுத்தக்கூடிய அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பின்னாடி இருக்கிற அந்த சவுண்டு தான், பேக்ரவுண்ட் மியூசிக். அதுக்கப்புறமா தான் அந்த இருட்டு, அப்புறம் கடைசியாக தான் பேய். கடைசியாக தான் நம்ம பேயை பார்த்து பயப்படுவோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து பயந்துருவோம். அப்போ என்னென்னா, அந்த சவுண்ட் எஃபெக்ட்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது எந்த விஷயம்னா அது எதோட வந்து இது பண்ணுறது ரிலேட் பண்ணுவேன் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இவங்க பேசுகிற விஷயம், நெகட்டிவான விஷயங்கள் எப்போவுமே இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செஞ்சால் உருப்பட மாட்டேன், அதை செஞ்சால் போக மாட்டேன். முக்கியமாக நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசி நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம செஞ்சால் தோற்றுருவோமோ அப்படிங்கிற பயம் அந்த ஒரு பேச்சில் எல்லாரோட நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் தாட்ஸ் வரலேருந்து அந்த பயம் வந்துடுது. அப்புறம் அந்த பயம் வரதுனால நம்ம மன எண்ணங்கள் வந்து டார்க் ஆகிடுது. நம்ம பிரைட்டாக யோசிக்கிறதே கிடையாது. அப்போ அந்த எண்ணங்கள்னால தான் இந்த டார்க்னஸ். அதுக்கப்புறமா மூணாவது வந்துட்டு பேய், அந்த தோல்வி. சரிங்களா? இப்போ நான் பசங்ககிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முதல்ல ஹெட்செட்டை போட்டுங்க. காலில் ஹெட்செட்டை போட்டுட்டு லேப்டாப்பில் படம் பாருங்கள், பேய் படம் பாருங்கள். மியூட்டில் போட்டுருங்க, சவுண்டு வச்சுக்காதீங்க, சுத்தமாக மியூட்டில் போட்டுருங்க. சவுண்டு போயிடும். சவுண்டு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? சுற்றி உங்களை பற்றி இருக்கவங்க பேசுகிற அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் போயிடுச்சு, அது எதுவும் நீங்கள் காது கொடுத்து கேட்கலை அப்படின்னு அர்த்தம். அதை அந்த ஒரு சவுண்டை குறைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த என்ன ஆகும்னா, இந்த டார்க்னஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இருட்டு, அதை பற்றின பயம் போயிடும். அதோட இம்பாக்ட் குறைஞ்சி, அழுத்தம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பேய் தான் நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தோல்வி. தடவை அந்த பேய் வந்து ஸ்க்ரீனில் கொஞ்சம் இப்படி வேகமாக வரும்பொழுது ஒரு பயம் ஏற்படும். அதே சீனை திருப்பி ஒரு 4-5 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பயம் போயிடும். அதுக்கப்புறம் 5வது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த பேய் கிட்ட நிற்கும் போது பாஸ் பண்ணி மூஞ்சில் எப்படி மேக்கப் போட்டுருக்காங்கன்னு பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த தோல்வியை பார்த்து எப்போ ஒரு பையன் சிரிக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ அவனோட வெற்றி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் சார். கண்டிப்பாக சார். பேய் படத்தில் மெசேஜ் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் பேய் படத்து மூலமாக மாணவர்களுக்கு வந்து இவ்வளோ மெசேஜ் சொல்கிறதாவே பெரிய ஆச்சரியமான விஷயம், ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ அதுக்காக வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொரு மாணவரும் வந்து ஒரு சாதனையாளராக ஆகணுன்றதான் உங்களுக்கு நோக்கமாகவே இருக்குது சார். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு மனத்தத்துவ நிபுணர் மாதிரி மாணவர்கள் மத்தியில் அவங்க மன அழுத்தத்தையும் போக்குறீங்க சார். இப்போ இது மாதிரி இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் எங்கெங்கெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து முக்கியமாக வந்து அடிக்கடி வந்து இப்போது எங்களோட அகாடமிலேயே வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். அப்புறம் நிறைய கல்லூரிகள் சார். நான் இப்போது என்னோட கருத்துக்களே என்னென்னா, நான் வந்து அந்த இளமை பருவத்தில் கல்லூரியில் இருக்க பசங்க, பள்ளிக்கூடத்தில் இருக்க பசங்களை மட்டும்தான் நான் வந்து ரொம்ப இது பண்ணுறேன், கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். என்ன காரணம்னா, அவங்க தான் அடுத்த தலைமுறை. ஒரு பையன் ஒரு இப்போ ஒரு கல்லூரிக்கு போகிறேன்னா, அந்த கல்லூரியில் குறைந்தபட்சம் 3லேருந்து 5 பேர் வந்து மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருக்காங்க. பெரிய திறமைசாலிகளாக இருக்காங்க. அந்த திறமைசாலிகளுக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா, வேலை தேடணும், அவ்வளோதான். வேலை தேடணும், படித்து முடிச்சா எந்த பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் வந்து உற்று நோக்கும்போது கவனிச்சேன்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்துட்டு வந்த நம்மளோட முறை, எப்போலேருந்தே சின்ன வயசுலேருந்து மார்க் பண்ணி ஓடி அப்படியே வளர்க்கப்பட்டு, அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் நம்மளே வந்து வீட்டில் இருக்கவங்க அவங்க இவங்கன்னு எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க கம்பேர் பண்ணி நீ அவன் பாரு, அவன் ஒப்பிட்டு பேசுறது, அவன் இப்படி போயிட்டான், நீ இப்படி போகிற அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே முதல்ல புறந்தள்ளணும். பெற்றோர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் இது. கண்டிப்பாக. இப்போ நான் ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்ச போது எங்கள் அப்பா அதுக்கு தடையாக இருந்ததுனா என்னால் செஞ்சிருக்க முடியாது. கண்டிப்பாக. உன்னோட வயசுக்கு நீ ஒரு முயற்சி எடுக்கணும்னு ஆசைப்படுற, செய், என்ன வேணா என்ன சிரமங்கள் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லும்போது, அதுக்கான எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்களோட ஒரு வழிகாட்டுதல், அவங்களோட தைரியமான நம்பிக்கை எனக்கு கொடுக்கும் பொழுது நான் வந்து ஒரு முயற்சி எடுத்துட்டேன். அதே மாதிரி பெற்றோர்களும் வந்துட்டு இப்போ மற்ற பசங்களோட ஒப்பிட்டு பேசுறது நிறுத்திட்டு அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியல் என்ன, அவனுக்குள்ளே இருக்கிற விதை என்ன, அந்த விதையை விதைங்க. கண்டிப்பாக அவன் பெரிய ஆளாக வருவான். கண்டிப்பாக. அதனால நான் எப்போவுமே மாணவர்கள் சமூகத்தை தான் நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எப்படி ஒரு மாணவன் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி அவன் ஒரு குறிக்கோள் எப்படி சார் அட்டவணை போகிறது? இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த 27 வயசில் இது மாதிரி வந்து பல பேரை உண்டாக்கணும், தயாராக்கணும் அப்படின்னு ஒரு அட்டவணை போட்டு நீங்கள் அதுக்காக போயிட்டு இருக்கீங்க. ஒரு சராசரியாக ஒவ்வொரு தொழிலையும் ஆகட்டும், இல்லை வாழ்க்கையில் முன்னேறதுக்கு சில விஷயங்களுக்கு கடைப்பிடிச்சா போதும். ஏன்னா உங்களுக்கு வயசு கம்மியாக இருந்தால் கூட, ஆனால் நீங்கள் உங்களோட அனுபவ வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு அது ஊக்கமாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் எதாவது சொல்ல முடியுமா சார்? அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அதுக்கும் நான் வந்து திருப்பி அந்த கல்வி முறைக்கு தான் சார் வருவேன். என்னென்னா, அவனுக்கு வந்து அவனை யாருன்னு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையை கொண்டு வரணும்.
இப்போ நான் யாரு, எனக்கு என்ன தெரியுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு 24 வயசு ஆச்சு சார். ஓகே. நான் படிச்சு முடிச்சு நானும் எல்லாரும் மாதிரி தான் இருந்தேன். நானும் படிச்சு முடிச்சேன், வேலை தேடினேன், வேலைக்கு ஓடினேன். அப்புறம் வேலைக்கு ஓடி வேலையை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தான் ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலையில் என்னால் இதை செய்ய முடியும். நான் வந்து என் கூட வேலை பார்த்த என்னோட நண்பர்கள் சொல்ல விஷயம் என்னன்னா, நீ வந்து ஒரு மென்பொருள் துறையில் இப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறவங்களா இருக்காமல் நீ போய் வந்து ஒரு பாடம் நடத்துகிறவனா இருந்தேன்னா உன்னால் நிறைய பேர் ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் என் நண்பர்கள் கொடுக்கும்போது அப்போ நான் என்னோட பொட்டன்ஷியல் என்னங்கிறத நான் இப்போ 24 வயசு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ 24 வயசில் புரிஞ்சுக்கிட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ இந்த 27 வயசில் நான் பண்ணியிருக்கேன். இதுவே லேட்டுன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஆமாம், இதுவே லேட்டு. அப்போது சின்ன வயசுலேருந்தே அவங்கள வந்து நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மார்க்குன்னு பின்னாடி ஓட விடாமல் அவனுங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன வருங்கிறத அவனை புரிஞ்சுக்க வைக்கணும். கண்டிப்பாக அந்த மாதிரி கல்வி முறையை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னாலே, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பையனுக்கு வந்து பள்ளிக்கூடம் படிக்கும் போதே பங்குச்சந்தை என்னன்னு தெரியணும், சட்டங்கள் என்ன, சட்டத்திட்டங்கள் என்ன, இப்போ வந்து இந்தியனோட அரசியலமைப்பு சட்டம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு என்ன தெரிய வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே செயல்முறை கல்வியாக மாற்றணும். ஓகே. புத்தக வழி கல்விங்கிறது தேவை. புத்தக வழி கல்வி அப்படிங்கிறது வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு ஒரு அறிவு தான் தருமே தவிர அனுபவத்தை தராது. கண்டிப்பாக. அப்போ அனுபவம் வேணும் அப்படின்னா செயல்முறை கல்வி வேணும். அந்த செயல்முறை கல்வி முறையாக நம்ம மாற்றணும். அந்த மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும், நம்ம மாரியப்பன் மாதிரி மிகப்பெரிய விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருக்கட்டும், எல்லா துறையிலும் சாதிக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம நாட்டில் ரொம்ப அதிகம். அவங்கள பக்குவப்படுத்தி பண்பட்டு கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை. கண்டிப்பாக செய்யணும் சார். கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாஃப்ட்வேர் துறையில் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்து இப்போ நிறைய அந்த ஆஃபீஸோட நெருக்கடி பல பேரை வந்து வெளியே அமைச்சிடுறாங்க, புது ஆளுகளை உள்ளே கொண்டு வராங்க. இப்போ அது மாதிரி அந்த டைம் அவங்க இன்னும் ஆஃபீஸில் இருந்ததோட வெளியே வந்து ரொம்ப மன அழுத்தம் ஆயிடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு வயசு வந்து கடந்துடுச்சு, நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்காது, அது மாதிரின்ற ஒரு பயத்திலேயே அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வருமானத்தில் நல்ல விதமான வாழ்க்கையில ஏற்படுத்திட்டு அதை சரிப்படுத்துறதுக்கே அவங்க போதுமான அந்த மாதம் இஎம்ஐ கட்ட வேண்டியதில் அவங்களுக்கு. கண்டிப்பாக சார். அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த அகாடமி மூலமாக என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது சார்? அதாவது சார், இப்போ என்னன்னா திருப்பி அவங்களுக்கும் நான் சொல்கிற விஷயங்களும் இதே மாதிரி தான் சார். அப்போ ஒருத்தவங்க இத்தனை நாளாக வேலை பார்த்து இவ்வளோ தூரம் வந்தது ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் அவங்க ஏன் புதுசாக ஏதாவது ஒன்று செய்ய தயங்குறாங்க? ஓகே. அந்த விஷயம்தான். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்க்கப்பட்ட முறை மிகப்பெரிய காரணம். நம்ம அகாடமி மூலியமா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் வந்து இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான செயல்களில் இருக்கேன். ஒரு வழிமுறைகளில் போய்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வழிமுறைகள் வந்த மாதிரி அந்த மாதிரி வேலையை விட்டுட்டு வெளியில் வரவங்களுக்கும் இல்லை வந்து ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்காம இருக்கவங்களுக்கும் என்னென்ன முயற்சிகள் செய்யலாம், அவங்களுக்கு எந்த வகைகளில் உதவலாம் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த செயல் திட்டம் நிறுவப்பட்ட உடனே அவங்களுக்கான வாய்ப்புகளும் வழங்கப்படும். சார், இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த நுட்பம் அப்படின்ற தமிழ் வார்த்தையோட சாஃப்ட்வேர் அகாடமிலேருந்து வந்து இந்த எப்படி வந்து மென்பொருள் துறையில் முதலாளி ஆகலாம், எப்படி வந்து நல்ல சாதனையாளர் வரலாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனோதத்துவமாக மற்றவங்களுக்கு பல ஊக்கமான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இது கண்டிப்பாக எனக்கும் சரி நேயர்களுக்கும் சரி மிக பயனுள்ளதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சிகள் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? நேயர்கள், அதாவது சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்ன மாதிரியே என்னோட கடைசியான அந்த விஷயம் என்னென்னா, பெற்றோர்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க விதையை விதைங்க, வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அந்த விதையை வீணாக்கிடாதீங்க. பல விதைகள் விதைக்கப்படாமல் வீணாக்கப்பட்டது இந்தியாவில். இதற்கப்புறமாவது விதைகளை விதைத்தீங்க அப்படிங்கன்னா கட்டாயமாக இந்தியா வந்து ஒரு செழுமையான நடமாடுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான். கண்டிப்பாக சார். இந்த பயனுள்ள தகவல் தந்தமைக்கு நன்றி சார். நேரில் இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக நான் நம்புகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனந்த ராஜமாணிக்கம் அவர்கள் வந்து எப்படி சாஃப்ட்வேர் தொழில் முன்னேறது அதை பற்றி பேசினார். அவரோட நம்பர் திரையிலே தெரியுது, மேலும் அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களிடம் விடைபெறுவது பாலச்சந்தர். நன்றி, வணக்கம்.